மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் புதிய காவல் நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிறகு அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதேபோல் முடிச்சூரில் ஆம்னி பேருந்துகளுக்கு உண்டான பயன்பாட்டிற்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிலைய பயன்பாட்டிற்கு உண்டான அந்த பணியும் ஏப்ரல் மாதத்திற்குள் முடிவுற்று அதுவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு பயனளிக்கிற வகையில் அதுவும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது. இந்த பேருந்து நிலையம் துவக்கத்தின் போது இருந்த பல்வேறு சூழ்நிலைகள் இந்த பேருந்து நிலையம் துவக்கப்பட்ட பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு மக்களுக்கு தேவைப்படுகின்ற பல்வேறு அடிப்படை வசதிகள் முழுமையான அளவிற்கு நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் தேவைகளை அறிந்து உடனுக்குடன் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாக, மக்கள் நலன் கொண்ட அரசாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிக்கக்கூடிய அந்த பயணியருடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்ற இரவு பகல் என்று எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து நேரங்களிலும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு நல்ல முறையில் அரசுக்கு ஒரு பெயர் கிடைப்பதற்கு உறுதியாக இருந்த துறையினுடைய செயலாளர், அதேபோல் இந்த மாவட்டத்துடைய ஆணையாளர், அதேபோல் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர், போக்குவரத்து துறை செயலாளர், போக்குவரத்து துறையினுடைய எம்டி ஆகியோர்களுக்கு எங்களுடைய துறையின் சார்பில் இந்த நேரத்தில் நன்றி சொல்வதை மகிழ்ச்சியாக கருதுகிறோம். சார், இந்த மலிவு விலை உணவகம் வேணும்னு வெகு விரைவில் அதற்குண்டான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாவட்டத்துடைய அமைச்சரும் தொடர்ந்து அதை வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார். நானும் துறையுடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர் செயலாளர், இந்த இடத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற CEO பார்த்திபன் அவர்களும் இது குறித்து 2 முறை கலந்தாலோசனை செய்திருக்கின்றோம். வெகு விரைவில் உணவகத்தை ஏற்படுத்தி தருவோம். அது விலை குறைவான தரமான உணவாக இருக்கும். நிச்சயமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நாங்கள் பேருந்து நிலையத்தை அங்கிருந்து இங்கு மாற்றுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக 32 கடைகள் தான் பயன்பாட்டில் இருந்தன. அந்த 32 கடைகளுக்கு உரிமையாளர்களை கணக்கிட்டால் மொத்தமே 11 பேர் தான் உரிமையாளர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மாற்று இடங்களை இங்கே கடைகளை சலுகை விலையில் அளிக்க வேண்டும் என்று துறையினுடைய செயலாளரும் உறுப்பினரும் அவர்களுக்கு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருப்பதால் அவர்களும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்திருக்கின்ற BGA நிறுவனமும் இணைந்து அவர்களுக்கு சகாய விலையில் இந்த கடைகளை ஒதுக்கீடு செய்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.